ஹலோ கைஸ், இது ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ட்ரீல இருக்க ஒரு பிரான்ச்லேருந்து ஒரு ஃப்ளவர் சின்ன குவாரி அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கிளாரிஃபை பண்ணிடுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சின்ன ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தோம். அதில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் ஒன்று கேட்டிருந்தாங்க. 0 ஃபேக்டோரியல் ஏன் வந்து 1 அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ நம்ம அந்த பார்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கிளாரிஃபை பண்ணிடுவோம். 0 ஃபேக்டோரியல் ஏன் வந்து 1. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம முன்னாடி ஃபேக்டோரியல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபேக்டோரியல் அப்படின்றது வெரி சிம்பிள். ஒரு நம்பர் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதோட ஃபேக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன்னா என்ன, மேத்தமெட்டிக்காக என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளி அந்த நம்பருடைய பாசிட்டிவ் வேல்யூஸ், தட் இஸ் லெஸ் பாசிட்டிவ் வேல்யூஸை ப்ராடக்ட்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு தான் என்னன்னாக்கா ஃபேக்டோரியல் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வச்சு நம்பர் எடுத்துக்கிறேன், சிம்பிளி 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். 5 ஃபேக்டோரியல். இப்போ இந்த இடத்துல இருக்க 5 ஃபேக்டோரியல் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய இந்த நம்பரோடைய லெஸ் வேல்யூ, தட் இஸ் டில் 1 வரைக்கும் வச்சுங்கன்னா அது லெஸ் வேல்யூஸ் அப்படின்னும் போது லெஸ் வேல்யூஸ் ஆஸ் வெல் அஸ் ஈக்குவல் டு தட் ஃபேக்டர். உங்களுக்கு 5, 4, 3, 2 அண்ட் தென் 1. ஸோ இதோட ப்ராடக்ட் ரெப்ரஸன்டேஷன் பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபேக்டோரியல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த டெஃபினிஷனை இங்கே கொடுக்குறேன், ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்த இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா 4 ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் 4 into 3 into 2 into 1 அப்படின்னு. ஓகே, ஸோ நம்ம ஜஸ்ட் இங்கே வந்து ஒரு சின்ன லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரம் ஹியர் பாருங்க, 5 ஃபேக்டோரியல் அப்படின்றதுல 5 into 4 into 3 into 2 into 1. அப்போ இந்த 4 into 3 into 2 into 1 நம்ம என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ அப்போ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 ஃபேக்டோரியல். அப்போ நமக்கு இங்க என்ன நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 4 ஃபேக்டோரியல் அப்படின்றது இட் இஸ் 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை 5. ஓகே, ஸோ நமக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம்னா லாஜிக்கல் கனெக்ட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இது அப்படி இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா என்னன்னு பாருங்க, இட் இஸ் 3 into 2 into 1. அதாவது 3யோட லெஸர் வேல்யூ டில் 1 வரைக்கும் அண்ட் தென் அந்த வேல்யூ அதோட ப்ராடக்ட் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஃபேக்டருக்கு வருவோம், 4 ஃபேக்டோரியல். அப்போ 4 ஃபேக்டர் நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா இட் இஸ் 4 into 3 into 2 into 1. அந்த 3 into 2 into 1 நம்ம என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அப்போ நீங்க இங்க ரீஅரேஞ்ச் பண்ணி பாருங்க. அப்போ நமக்கு இங்க என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபேக்டோரியல் அப்படின்றது இட் இஸ் 4 ஃபேக்டோரியல் டிவைட் பை 4. இந்த ரெண்டு பாக்ஸஸ் அனலைஸ் பண்ணி பாருங்க. ரெண்டு பாக்ஸஸ் அனலைஸ் பண்ணுங்க, நமக்கு ஒரு கணக்கு கிடைக்கும். அதாவது 5 ஃபேக்டோரியல் பை 5 அப்படின்றது 4 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல் பை 4 3 ஃபேக்டோரியல். அப்போ நம்ம ஜென்ரலான ஒரு ரெப்ரஸன்டேஷன் வந்து இங்க கொண்டு வந்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா which implies that n ஃபேக்டோரியல் அப்படின்றது இட் இஸ் n plus 1 the whole factorial divided by n plus 1. நமக்கு இந்த மாதிரி என்ன ஒரு ஜென்ரலான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம 0 ஃபேக்டோரியலுக்கான மீனிங் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த n அப்படின்றத நீங்க 0ன்னு எடுத்துக்கங்க. n 0ன்னு எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன இம்ப்ளை ஆகும் அப்படியே பாருங்க, 0 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல்ஸ் டு இட் இஸ் 0 plus 1 the whole factorial divided by 0 plus 1. 0 plus 1 அப்படின்னும் போது it is 1 factorial divided by 1 which is what, 1. அதனால தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 ஃபேக்டோரியல் ஆன்சர் வந்து 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ ப்ராபப்லி இந்த வீடியோ வந்து கன்வே ஆகியிருக்கும் நம்புறேன். இல்லைனாக்கா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம என்ன ஃபர்தரா அதை எப்படி புரிஞ்சுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது போல இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க, பார்க்கலாம்.